என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ்ஸு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு நடிகர். ஓகே. அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நைட்டு 12 மணிக்கு டான்ஸ் பண்ணணும், இதுதான் டேர். அது அந்த ஆக்ட்ரஸ் பண்ணாங்க. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே இருந்தாங்க ரேடியோவில், ஃபேமஸான ஆர்ஜே. அவங்க சிங்கராகவும் மாறினாங்க. சரி. அப்புறம் ட்ரிங்க்ஸ் போகுது, ட்ரக்ஸ் போகுது, இதெல்லாமே அந்த பர்சன் வந்து அவரோட தலைமையில் தான் அது நடக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கலாம் இவரை அப்படின்னும் போது, இவர் அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து ரொம்ப எங்கேஜ்டாக இருக்கார். ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டோம் அது உள்ளே போகிறதுக்கோ, இல்லை ஒரு கப்புள் இல்லை ஒரு ஜோடியாக அனுப்புறதுக்கோ. ஓகே. நாங்களே யாராவது பிளான் பண்ணுறோம், அவங்க இல்லை இதில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு பீப்புள் மட்டும்தான் உள்ள அலவுடு. ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலாக இருக்கலாம், அதை மிடில் வச்சுட்டு அந்த பாட்டிலை ரொட்டேட் பண்ணால் அது யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அவர் வந்து எய்தர் ட்ரூத் சொல்லணும் இல்லைனா டேர் டாஸ்க்காக. பாதி கொஸ்டின்ஸ் பண்ண முடியாத டாஸ்க்காக இருக்கும். அதில் வந்து கிஸ் இருக்கும், ஹக் இருக்கும், யாருன்னே தெரியாது, அவரை ஹக் பண்ண சொல்லுவாங்க. இது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும், இன்டர் கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். அங்கேயே ரூம் புக் பண்ணிவிட்டு நிறைய அமௌண்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி லிமிட் தாண்டி, இந்த பியாண்ட் த லிமிட் அவங்க வந்து போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் என்கொயரி நம்ம பண்ணோம். ஓகே. அப்போ நம்மளுக்கு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தெரிய வந்தது. ஒரு கண்ணாடி குடுவையில் ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து எடுக்கணும், அந்த ஒரு சாக்லேட் எடுக்கணும். அந்த ரேப்பர்ஸ் பிரித்து பார்க்கும்போது அதில் எந்த நேம் இருக்குது, யாரோட ஒய்ஃப் நேம் இருக்கோ அவங்க கூட 4 hours வந்து அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பார்டன் டிடெக்டிவோட ஃபவுண்டர் MP சங்கர் அவர்கள் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் நிறைய வரவேற்பு, நிறைய பேர் வந்து இவர் ஸ்டோரி சொல்கிற விதம் நல்லா இருக்குது, இன்னொன்று ஏதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம இதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரெகுலராகவே நம்ம மேட்ரிமோனியல் சீட்டிங் தான் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ அதான் நடக்குது இல்லையா? ஏன்னா அது அவேர்னஸாக ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு. அப்போ தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க ஒரு மேரேஜ் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க வந்து முன்னாடியே பண்ணணும், ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸாக என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்றது ஈவன் அந்த பிரைட் க்ரூமாக இருக்கட்டும் இல்லை அந்த பேரண்ட்ஸுக்குமே தெரிய வரும். ஒரு டவுட் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து நிறையா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அப்போது வந்து உங்களோட கிளைண்ட் ஆல்ரெடி பாஸ்ட் கிளைண்ட்லாம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா, எங்களோட ஸ்டோரி நீங்கள் ஏன் வந்து மீடியாவில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா அவங்கள? ஓகே, இது நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நானே ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, நானே தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன். இல்லை, இப்போ நம்ம ஒரு அசைன்மெண்ட் பண்ணுறோன்னா அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணி ஆகணும், யாருக்கும் நம்ம வந்து ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து டிடெக்டிவோட பேசிக்கான ஒரு எத்திக்ஸ். பட் இது சில சமயத்தில் அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம், பர்டிகுலர் கிளைண்ட்ஸை நம்ம வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ண அசைன்மெண்ட்டை ஒரு கேஸ் ஸ்டடியாவோ இல்லை ஒரு ஓப்பன் ஃபோரமில் வந்து இன்டர்வியூ பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்றத கேட்டுட்டு அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிடுவோம். ஓகே, அந்த அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஈவன் தோ அவங்க ஓகே சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீட்டெயில்ஸில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எடிட் பண்ணி சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். நேம் அந்த எந்த ஒரு எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் அந்த ப்ரொஃபைல்லாம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அவங்கக்கிட்ட சொல்லிவிடுவோம் அதே போல். ஓகே சார், இன்றைக்கி நம்ம என்ன கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் சார்? ஸோ இப்போ மேட்ரிமோனியல் சீட்டிங் தான் நம்ம ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வரோம். ஆமாம். அதில் இப்போ ஒரு ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அவங்க வந்து பேஸ்ட் ஆன் கோயம்புத்தூர். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பர் நான் தமிழ் மேட்ரிமோனியில் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தேன் சார், அந்த வரனை பற்றி ஒரு பேசிக்கான என்கொயரி பண்ணி எனக்கு கொடுங்க, ஸோ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் செக் பண்ணி கொடுங்க, நாங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிப்போர்ட் வச்சுட்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாமா வேணாம்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இது அவசியம் தான்ல, மேட்ரிமோனியில் போனாலுமே இந்த மாதிரி செக் பண்ணுறது கொஞ்சம் அவசியம் தான்ல இந்த காலகட்டத்தில்? ஆமாம், மேட்ரிமோனியில் எல்லா டீட்டெயில்ஸும் வேலிடேட் பண்ணுறது கிடையாதுல்ல. ஸோ அது மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது அந்த ப்ரொஃபைல் நம்ம வாங்கணும், அது ப்ராப்பர் தமிழ் மேட்ரிமோனி ப்ரொஃபைல் தான். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நம்ம பேசிக்காக ஒரு ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட க்ளோஸ் கனெக்ஷனில் இருக்கிறது தெரிய வருது. ஓகே, இப்போ நம்ம குரூம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம், இருந்தாலும் நீங்கள் பிரைட் நேமும் கொடுங்க, ஒரு சும்மா நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துப்போம். ஸோ அப்போ இந்த நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி அந்த க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிற பொண்ணு இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பிரைட் தான். ஓ, ஸோ இப்போ இவங்க ப்ராப்பர் அரேஞ்ச்டு அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நம்ம கோத்ரூ பண்ணும்போது இவங்க லாங் டைமாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. புரியுது.
ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியலையா இது? இல்லை, அது நம்ம பேரண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம கேட்குறோம் ஓகே. அவங்ககிட்ட. இது வந்து ப்ராப்பர் அரேஞ்ச்டு தானே, நீங்கள் வந்து மேட்ரிமோனியல் சைட்டில் பார்த்து தான் இந்த ப்ரொஃபைல் என்கிட்ட கொடுத்துருக்கீங்களா, இல்லை வந்து பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அந்த மாதிரி ஏதாவது? சார் அப்படிலாம் கிடையாது சார், இது ப்ராப்பர் அரேஞ்ச்டு தான். இது நாங்களே தான் க்ரியேட் பண்ணோம். வரன் வந்து லைக் கொடுத்தாங்க, அந்த இதை வச்சு தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். ஏன் எதனால் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னா, சரி நான் கேட்குற 2 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஒன்று, இந்த ப்ரொஃபைல் யார் க்ரியேட் பண்ணா? ஓகே. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த பொண்ணோட சிப்ளிங் யாராவது பண்ணாங்களான்னு? இல்லை சார், செல்ஃப் சார், ப்ரொஃபைல் கிரியேட்டட் பை செல்ஃப் அப்படின்னா அந்த பிரைடே வந்து க்ரியேட் பண்ணாங்க. அப்புறம் அதில் ஆரோஸ்கோப்பும் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காரு. க்ரூம் வந்து ப்ரொஃபைல் கொடுக்கும்போதே ஆரோஸ்கோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10க்கு 9 பொருத்தம் இருக்கும். ஓகேங்களா, அந்த கட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜாதகம். ஆமாம், அதில் வந்து 10க்கு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர் வச்சு அந்த ஆரோஸ்கோப்பை வந்து வேலிடேட் பண்ணிக்கங்க. அவர் டேட் தெரியும், பிறந்த டேட் தெரியும், டைம் தெரியும். நீங்கள் அதை வச்சு உங்கள் அஸ்ட்ராலஜிக்கிட்ட கேளுங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது 10க்கு 6 பொருத்தம் தான் மேட்ச் ஆகுது. அந்த எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஆரோஸ்கோப்பே வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, சார் ஆரோஸ்கோப் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது சார். நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ லைட்டாக எனக்கு டவுட் வருது. நான் எதுக்கும் வந்து பொண்ணுக்கிட்ட செக் பண்ணுறேன். நீங்கள் பொண்ணுக்கிட்ட பேக்ரவுண்ட் செக் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் சொல்லிலாம் செக் பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து ஜென்ரலாக கேஷுவலாக கேளுங்க அவங்கக்கிட்ட. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போம். அப்புறம் அவங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து டினை பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது, நீங்கள் தானே க்ரியேட் பண்ண சொன்னீங்க, நான் க்ரியேட் பண்ணேன், அலையன்ஸ் வந்திருக்கு, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பேரண்ட்ஸ் நீங்கள் தானே இன்வால்வ் ஆகி பண்ணிட்டுருக்கீங்க எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அவர் ஒரு ஆரோஸ்கோப் கொடுத்துருக்காரு, நாங்கள் ஒரு ஆரோஸ்கோப் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கோம், டோட்டலாக மிஸ் மேட்ச் ஆகுது. இப்போ என்ன சொல்ல வர? அப்போ இந்த பையன் இந்த வரன் வேண்டான்னு விட்டுடலாமா? ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் தெரியுது. அப்போ வேணான்னு விட்டுடலாமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷ்னலாக உடைய ஆரம்பிச்சிடுறாங்க, அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் டைமில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். பட் இது நீங்கள் வந்து அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இதை நான் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஏன்னா சேலரிட் எம்ப்ளாயி தான் பார்த்துட்ருக்கீங்க, ஐடி பர்சன் தான், கம்யூனிட்டி மேட்ரு கிடையாது, டசன் மேட்ருன்னு வச்சுங்க, நம்ம ஃபேமிலியில் பார்க்குறது இல்லை. ஆனாலும் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸாக அப்படி இல்லை வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலான்னு பார்க்கும்போது நீங்கள் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. சரி, ஓகே, இப்போ நீங்கள் ஒத்துக்கின வரையும் சந்தோஷம் எனக்கு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன், நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஃபேமிலி எப்போ போய் பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் திருப்பி நம்மளை கூப்பிட்டாங்க. சார், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க, அது எனக்கு எங்களுக்கே தெரியாது, ஷாக்கிங்காக தான் இருக்குது. சார், இப்போ நீங்கள் பேசிக்கெல்லாம் பண்ண வேண்டாம் சார், கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எங்களுக்கு முதல் கோணல் வந்து முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரோஸ்கோப் மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் அவர் கொடுத்துருக்கிறது வந்து ஃபேக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்டும் இருக்குது சார். நீங்கள் முடிஞ்ச வரை எக்ஸ்ட்ரீமாக என்னென்ன பண்ண முடியுமோ உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணி அசைன்மெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் டீப்பாக நம்ம போய் பார்த்துட்ருக்கோம். அவரோட வேர் பவுட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவரை மானிட்டர் பண்ணுறது, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஹேவியர், அவரோட கேரக்டர் இதெல்லாமே நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஈவெண்ட் பிளானர், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, வெட்டிங் ஈவெண்ட்டு, பர்த்டே பார்ட்டிஸு, ஓகே, இல்லை ஒரு செலிப்ரிட்டிஸ் வந்து கடை திறக்கிறதுக்கு கூடுறாங்கன்னா அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸு இதெல்லாம் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, சரி, நம்ம பார்க்கும்போது இவர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. இவரோட சோஷியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா இவர் அந்த வெட்டிங் ஈவெண்ட்டோ பர்த்டே பார்ட்டி பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸுமே இல்லை. அவர் என்ன மாதிரியான ஈவெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரோ பாரு, பப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறது, டிஜே அரேஞ்ச் பண்ணுறது, அங்கே கேம் கான்செப்ட்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரியான இது தான். அதில் ட்ரிங்க்ஸை தாண்டி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸ்டார் ஹோட்டல்ஸில், இல்லை ரெஸ்ட்ரோ பார்ஸில், ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரியான இடத்துல கூட ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் வந்து பண்ணுறது எல்லாமே வெட்டிங், பர்த்டே இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம். சரி, இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போய் பார்த்துட்டே இருக்கும்போது இது எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வெறும் இந்த பார்ட்டி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியுதா இது, இல்லை நெக்ஸ்ட் லெவல் போதா அப்படின்றதுக்காக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஒன்று ஹோஸ்ட் பண்ணுறாரு அவர். அதே தான் டிஜே, அந்த டீனேஜர்ஸ் எல்லோரும் வராங்க, அவங்களாம் டான்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. இவர் எப்படி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக இன்விடேஷன்ஸ் ஷேர் பண்ணுறது. ஓகே,
அந்த காலேஜ்லேயே ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அங்கேருந்து அந்த பசங்களை வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவங்கள அந்த பார்ட்டிக்கு வர வைக்கிறாரு. ஒரு பேசிக்காக ஒரு அமௌண்ட், ஒரு என்ட்ரி ஃபீ அந்த மாதிரியான அமௌண்ட் வாங்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வர வைக்கிறாங்க. அங்கே வந்து வந்தோடனே யாரெல்லாம் வந்து எல்லாருமே அன்னோன் பர்சன்ஸாக இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் காலேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் மாதிரி அது ஆகிடுது. ஓகே, அந்த பார்ட்டி, ஆமாம், ட்ரிங்க்ஸ் போகுது, ட்ரக்ஸ் போகுது, இதெல்லாமே அந்த பர்சன் வந்து அவரோட தலைமையில் தான் அது நடக்குது. ஸோ இதுவே ஒரு நெகட்டிவ் தான். கண்டிப்பாக. இப்போ நம்ம பார்த்துட்டோம், சரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்கலாம் இவரை அப்படின்னும் போது இவர் அந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வந்து ரொம்ப எங்கேஜாக இருக்கார். இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக அவரை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறோம். இந்த மீன் டைம் அதுலேயும் நெகட்டிவாக நம்மளுக்கு எதுவும் வரல. அப்புறம் நம்ம ஒரு 1 வீக் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒரு ஸ்டார் ஹோட்டல் போகிறார் அவர். இந்த டைம் எப்பவுமே இந்த பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பப்பில் நடக்கும், ஆமாம், இல்லை ரெஸ்ட்ரோ பார் இந்த மாதிரியான இடங்களில் தான் நடக்கும். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்னு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2 பவுன்சர்ஸை வெளியே நிறுத்தியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஹோட்டலில் வந்து டைரெக்டாக அந்த பார்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன ஆச்சு, அந்த ஹோட்டல்லேயே ரூம் எடுத்தோம். நம்ம இன்வெஸ்டிகேட்டர்ஸும் நம்மளும் என்ன பண்ணோம், அந்த ஹோட்டல்லேயே ரூம் எடுத்து சரி என்ன தான் நடக்குது மானிட்டர் பண்ணலாம், என்ன இவர் ஈவெண்ட் தான் பண்ணுறாரா இல்லை வேறு என்ன ஆக்டிவிட்டிக்காக இங்கே வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ரொம்ப எஃபோர்ட்ஸ் போட்டோம் அது உள்ளே போகிறதுக்கோ, இல்லை ஒரு கப்புள் இல்லை ஒரு ஜோடியாக அனுப்புறதுக்கோ. ஓகே, நாங்களே போகிற மாதிரி யாராவது பிளான் பண்ணுறோம், அவங்க இல்லை இதில் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு பீப்புள் மட்டும்தான் உள்ளே அலௌடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம நிறைய அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வந்தது. அது என்ன மாதிரி ஈவெண்ட் அப்படின்னா, டீனேஜர்ஸ் எல்லாம் ஒரு கேதர் ஆகிற ஒரு இடம் தான். பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி கேதர் ஆகுறாங்கன்னா, டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டிண்டர் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சு நிறையா வந்துருச்சு. அந்த அப்ளிகேஷனில் இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிறாங்க ஒருத்தர் யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கேதர் பண்ணுறது தான் யாரோட வேலை, நம்ம அந்த குரூம் இருக்கார் பாருங்க, அவர் அந்த ஈவெண்ட் மேனேஜர் அப்படின்றது. இவர் தான் இந்த டீமை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்பாட் இதுதான் வென்யூ, இந்த டைமில் இந்த ப்ரோக்ராம் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வர வைக்கிறாங்க அப்படின்ட்டு. பட் அந்த ஸ்டார் ஹோட்டலில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய மால்லலாம் போனோம் அப்படின்னா கூப்பன் கொடுப்பாங்க, ஒரு லக்கி ட்ரா கூப்பன் மாதிரி. அதில் செலக்ட் ஆகிடும். அது நீங்கள் நம்ம சில பேர் நேம் அண்ட் நம்பர் கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஃபோன் வரும், சரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு லக்கி கூப்பன் வாங்கியிருந்தீங்க, அதில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களை, நீங்கள் வந்து கப்பலாக வரணும், இல்லை வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஆம்பஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படின்னும் போது, போய் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போது ரவுண்டாக வந்து இந்த டீனேஜர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாமே என்னென்னா, இந்த ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு ஒரு கேம் சொல்லுவாங்க பாருங்கள். ஓகே, இந்த ஸ்பின் த பாட்டில் அப்படின்ட்டு ஒன்று. அது பியர் பாட்டிலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டிலாக இருக்கலாம். அதை மிடில் வச்சுட்டு அந்த பாட்டிலை ரொட்டேட் பண்ணால் அது யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அவர் வந்து எய்தர் ட்ரூத் சொல்லணும் இல்லைனா டேர். அவர் வந்து சீக்ரெட் ஏதாவது உண்மையை வந்து உடைக்கணும். அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதை ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்படி அது பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதை பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறது யாருன்னா நம்ம ஈவெண்ட் மேனேஜர் தான். ஓகே, இதுக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன பண்ணணும், டேர்னா அதுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது இவரோட வேலை. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த கேமை வந்து இன்னோவேட்டிவாக என்னென்ன பண்ண முடியும். அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா பாதி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய டாஸ்க்காக இருக்கும். ஓகே, பாதி கொஸ்டின்ஸ் பண்ண முடியாத டாஸ்க்காக இருக்கும். அதில் வந்து கிஸ் இருக்கும், ஹக் இருக்கும், யாருன்னே தெரியாது, அவர் ஹக் பண்ண சொல்லுவாங்க. பேசாதவங்க கூட இருக்கும், மேபி பேசினவங்க வந்திருந்தாலும் பேசாதவங்க கூட எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகும், இன்டர்கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடும். அது அங்கேயே ரூம் புக் பண்ணிவிட்டு அது வந்து அதுதான் நெக்ஸ்ட்டு. அது விரும்பி தான் அவங்களும் வராங்க இல்லையா. அங்கே பார்ட்டியுமே இருக்குது, வேணுங்கன்னே வந்து ஆன்சர் சொல்லாமல் ஓகே டேர் பண்ணலான்ட்டு இருப்பாங்க எல்லாருமே, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்க பர்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெல் செட்டில்டு பர்சன்ஸ். நிறைய அமௌண்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி லிமிட் தாண்டி இந்த பியாண்ட் த லிமிட் அவங்க வந்து போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னும் போது வேறு என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் என்கொயரி நம்ம பண்ணோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை தெரிய வந்தது. ஈவன் கப்புள் ஸ்வாப்பிங்கிற ஒரு கேம் கூட அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். அது எப்படி? அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே தான், வெல் செட்டில் ஃபேமிலியிலேருந்து வரவங்க கப்புள்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, ஒரு 10 ஃபேமிலி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேமிலி வந்து ரவுண்ட் டேபிளாக இருக்கலாம், ஒரு மினி பார்ட்டி ஹாலில் வந்து உட்காரலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்னால்,
ஒரு கண்ணாடி குடுவையில் ஃபாரின் சாக்லேட்ஸ்லாம் போட்டு வச்சுருவாங்க. ஓகே, பவுல். அந்த ரேப்பர்ஸை வந்து பிரித்தாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து எடுக்கணும், அந்த ஒரு சாக்லேட் எடுக்கணும். அந்த ரேப்பர்ஸ் பிரித்து பார்க்கும்போது அதில் எந்த நேம் இருக்குது, யாரோட ஒய்ஃப் நேம் இருக்கோ அவங்க கூட 4 hours வந்து அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் விருப்பப்பட்டு தான் வராங்க 2 பேரும் இல்லையா? மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டு வராங்க, ஒய்ஃபில் சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வராங்க ஃபஸ்ட் டைம் வரும்போது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கும் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம க்ரூம் தான். அதுலேயும் டிஃப்ரெண்ட் டாஸ்க் வைக்கிறது. இப்போ நிறைய அந்த இப்போ நம்ம குடுவையில் சாக்லேட்டை சொன்னோம், அதில் இந்த கார் கீஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஓகே, யார் கார் செல்ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த செல்ஃபோன்ஸ் யார் செல்ஃபோன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பிக் பண்ணுறது. அது அந்த இந்த ஈவெண்ட்ஸுமே இவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இடத்துல வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படியே வேறு உலகத்தில் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு வந்தாகணும்ல திருப்பி. கண்டிப்பாக. அப்போ எல்லாமே அந்த வந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக நீ வந்து அவர்கிட்ட க்ளோஸாக இருந்தியல, என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் ஆகும். சின்னதாக ஸ்டார்ட் ஆகும். நீ அவர் சொன்ன டாஸ்க்லாம் பண்ணல, நான் சொன்ன எதுவும் பண்ண மாட்டேறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. புரியுது. ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்து போயிட்டு ஜாலியாக கனவு உலகத்தில் இருந்துட்டு ஒரு உண்மையான உலகத்துக்கு வராங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? மறுபடியும் எப்படி பண்ண முடியும்? இது வந்து ஒரு பெரிய டிப்ரெஷனை கிரியேட் பண்ணோம். இது டிவோர்ஸில் தான் முடியும் மோஸ்ட்லி. கண்டிப்பாக. இல்லைன்னா சில பேர் சூசைட்லாம் கமிட் பண்ணிப்பாங்க, அதை தாங்க முடியாமல், டிப்ரெஷன் தாங்க முடியாமல். இவர் எதுக்காக இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து சின்ன ஈவெண்ட் இங்கே நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம், இவ்வளோ தான் நான் ஸ்ட்ரென்த்து அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அது எல்லா பரவலாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா ஃபுல்லாகவுமே வேர்ல்டு ஃபுல்லாகவுமே பரவலாக நடந்துகிட்ருக்கு. இது பெரிய நெட்ஒர்க்காக இருக்கும். புரியுது. இது எப்படி அவங்க ஃபேமிலிகிட்ட போய் சொன்னீங்க நீங்கள்? ஸோ இது நம்ம ஃபுல்லாக கேதர் பண்ண பிறகு அந்த பேரண்ட்ஸை நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து நெகட்டிவாக இருக்குங்க, அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாருன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. பொண்ணுக்கிட்ட எப்படி நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணுவீங்களோன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் ஸ்மூத்தாக கொண்டு வந்துடுங்க வெளியே. இந்த ப்ரொஃபைல் கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, திருத்திலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பொண்ணு அக்செப்ட் பண்ணுற இதெல்லாம் வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டா பொண்ணுமே ஃப்யூச்சரில் அந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு போவாங்க எங்கேயாவது. ஆமாம். இப்போ அவங்களுக்கு அந்த சேஃப்டியே கிடையாதுல்ல. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளே ஏன் வரோம்? நம்ம கூட ஒரு ட்ரஸ்ட்டு. ஆமாம், சேஃப்டி. இவர் நம்மளை சேஃபாக பார்த்துப்பாங்க, லைஃப் லாங் நம்மளை விட்டுற மாட்டார். அந்த ஒரு ட்ரஸ்ட் வரும்போது தான் அந்த கமிட்மெண்ட்குள்ளே வராங்க. கண்டிப்பாக. ஸோ அது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எந்த பொண்ணு வந்து அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, அப்புறம் அவங்க பேசி அவங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து அப்ராடில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஐடி ப்ரொஃபைல் தான், அவங்க கொஞ்சம் சேஞ்ச் வேணும் மைண்டுக்கு அப்படின்ட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. மேரேஜும் ஆகிடுச்சு இல்லை உங்களுக்கு? மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஹாப்பியாக இருக்காங்க அவங்க. நம்ம வந்து ரிலேட்டிவில் வந்து நிறைய பேர் மானிட்டர்லாம் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவங்களோட தங்கச்சி வந்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரு டவுட் இருக்குது, சரி நம்ம வந்து சொல்கிறா நல்லவன் சொல்கிறா ஆனால் நம்ப முடியலையே அப்படின்ட்டு அவர் போய் பார்க்காம உங்ககிட்ட அந்த மாதிரி அணுகுனாங்கன்னா நீங்கள் போய் பார்த்து சொல்லுவீங்களா பேக்ரவுண்டு, அந்த பையன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்? எய்தர் பேரண்ட்ஸ் இல்லை சிப்ளிங்ஸ் அவங்க வந்து டேரெக்டாக நம்மளை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ தெரியாத ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோன்னா டேட்டா பிரீச், அது நாளைக்கு என்ன வேணால் ரிஸ்க் நடக்கலாம். கண்டிப்பாக. அந்த பர்சனுக்கு என்ன வேணால் பிரச்சனை நடக்கலாம். அது நம்ம மூலமாக இருந்ததுன்னா அது இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும். புரியுது சார். ஸோ அதனால் வந்து நம்ம அசைன்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஃபில்டர் பண்ணி ஜென்யூனா அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஓகே. அவங்கள நேரில் வர வச்சு பேசுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே போலீஸ்னு போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிடெக்டிவ்னு ஒன்று இருக்குன்னு தெரிய மாட்டுது இல்லையா? தெரிய வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. இப்போது பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியா மூலமாக வந்து தெரியுது. புரியுது. டிடெக்டிவ் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க, என்ன எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க, என்னென்ன நேச்சர் ஆஃப். இன்னொரு பயமும் இருக்கும், போலீஸ்கிட்ட போனால் வந்து மணி எதுவுமே இருக்காது, இவங்ககிட்ட மணி நிறையா கொடுக்குறோம். டிடெக்டிவ்னாலே ஒரு மாதிரி ஹை லெவலில் பார்த்துக்கிட்டு மணி ரொம்ப அதிகமாகும், லேக்ஸ் கணக்கில் அவங்க நினச்சிட்ருக்காங்க. போலீஸ்க்கும் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒரு ஸ்டேஷன் லிமிட்டே எடுத்திங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற கேசஸே வந்து ஒரு 100 கேசஸ் ஒரு நாளைக்கு அப்படின்றது, மோர் தென் 100 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம அவங்ககிட்ட போனால் இது எந்த அளவுக்கு கேர் பண்ணி பண்ணுவாங்க. அதே போல் மேட்ரிமோனியலுக்குலாம் அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு மேரேஜ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணோன்னா அதில் நீங்கள் ஒரு சொந்தக்காரங்களை வச்சு பண்ணிக்கணும், அது அவங்க வேல்யூம் கிடையாது. அதனால தான் நம்மக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நம்ம டெடிக்கேட்டடாக அதுக்காக தான் இருக்கும். இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ இது வந்து எல்லா ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும். இந்த டாஸ்க்குக்கு இந்த பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி கொடுப்போம். அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னா நம்ம ரீஒர்க்கும் பண்ணி கொடுப்போம். அப்படியும் இருக்குது. அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேறு என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்டு அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸ்பின் த பாட்டில் அந்த கேம் சொல்லிடுவோம்.
அது மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் கூட அதிகமாக பண்ணுற ஒரு கேம் அது. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே இருந்தாங்க ரேடியோவில், ஃபேமஸான ஆர்ஜே, அவங்க சிங்கராகவும் மாறினாங்க. தெரியுது யார். அப்புறம் அப்புறம் இப்போ கொஞ்சம் மென்டலி சிக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம். அவங்களாம் அதில் இருந்தாங்களா? அவங்க வந்து நிறைய லீக்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட்டே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ்ஸை அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு நடிகர், ஓகே, அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நைட்டு 12 மணிக்கு டான்ஸ் பண்ணோம், அப்படி இதுதான் டேர், அதை அந்த ஆக்ட்ரஸ் பண்ணாங்க அப்படின்றத அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. சரி, இது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பாருங்கள். அந்த டேர்னால் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மைண்டில் வர, இது உண்மையாக போய் அப்படின்னு தெரியாது. இப்போ இந்த டீனேஜர்ஸ் கேதர் பண்ணுறாங்க பாருங்கள், அது த்ரில் இருக்குது, அதில் இருக்குது. அதை பண்ணலைன்னா வந்து நம்மளை வந்து கேவலமாக பார்ப்பாங்க, வேஸ்ட்டு ஒரு அப்படின்ற மாதிரி, எதுக்கு இது இங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படின்னு நம்ம கெத்தாக இருக்கணும், அதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணுறதும் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த கீ சேஞ்ச் பண்ணிக்கிறது, கப்புள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். இதேமாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் சார். ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.